பல ஆண்டுகளாகவே பாலிவுட் சினிமாவுல தலைவர் ரஜினி அவர்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருந்துட்டு இருந்தது. அதன் அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்மையில வெளியான ஜெயிலர் படத்தால அது மென்மேலுமே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா, ஒரு மல்டிகாஸ்ட் படமாக உருவாகியது. அது மட்டும் இல்லாம ஒரு பேன் இண்டியன் படமாக இந்த படத்த ரிலீஸ் பண்ணி, நம்ம ரஜினி சாருடைய மார்க்கெட்ட இன்னமுமே அதிகரிச்சுட்டாங்க. ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, பாலிவுட்ல இவருடைய படங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய அளவுல வரவேற்பு இருக்கு. ஸோ இது எல்லோருக்குமே தெரிந்த விஷயமாக மாறியிருந்தாலுமே, தற்போது இவருடைய படங்களுக்கான அப்டேட்டுக்கு கூட பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்காம். அந்த வகையில பார்த்தீங்கன்னா, தற்போது வேட்டையன் படத்திலிருந்து வெளியாகியுள்ள "மனசுலாயோ" அப்படின்ற பாடலுக்கான வரவேற்பு அங்க வேற லெவல்ல இருந்திருக்கு. தமிழ்ல "மனசுலாயோ" அப்படின்ற இந்த ஹேஷ்டேக் சோஷியல் மீடியாக்கள்ல ட்ரெண்ட் ஆனது மட்டும் இல்லாம, பாலிவுட்டிலுமே இந்த ஹேஷ்டேக் டாப் ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சிருக்காம். ஸோ அங்கேயுமே நெறைய சாதனைகள் படைச்சிருக்கு. இதன பாலிவுட் ரசிகர்களே சமூக வலைத்தளங்கள்ல சொல்லி கொண்டாடிட்டும் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, "மனசுலாயோ" அப்படின்ற இந்த பாடல் தற்போது தலைவர் ரசிகர்களுக்கு ஆல் டைம் ஃபேவரட்டாக மாறியிருக்கு. அந்த வகையில இந்த பாடலுடைய இசைய நம்ம அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல மொத்தம் 4 பாடல்கள், 2 பிஜிஎம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடலே செம்மையாக இருக்கே! இனி வரும் பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே தற்போது ஆட்டம் போடவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சரி, ஓகே. உங்கள யாரெல்லாம் பாடல் கேட்டீங்க? பாடல் எப்படி இருக்கு? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம ரஜினி சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க, நம்மளுடைய தலைவர் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.